வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் லைன். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி. காமெட்ஸ், வால் நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஐசி மெட்டீரியலான உருவான ரொம்ப சிறிய அளவிலான பொருட்கள். இதெல்லாம் அவுட்டர் ரீஜன்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம்ல இருக்கு, வெளிப்புறத்துல இருக்குன்னு சொல்லலாம். இந்த காமெட்ஸ்லாம் எப்ப வரும், எப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் ரொம்ப காலத்துக்கு பண்ண முடியல. ஏன்னா இதோடைய ஆர்பிட்டால் பீரியட், அதாவது சூரியனை இதை சுத்தி வர பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. மனிதர்களோட வாழ்நாள்ல பார்த்தோம்னா நம்மளால நிறைய காமெட்ஸை பார்க்க முடியாது. இதன் காரணமா தான் காமெட்ஸை எப்ப நம்ம வானத்துல முன்னாடி காலத்துல மனுஷங்க எல்லாம் பார்த்தாங்களோ அப்ப எப்பயுமே பயம் தான் அவங்கள சூழ்ந்து இருந்தது. இது என்னமோ புதுசா இருக்கே வானத்துல, இது ஏன் இங்க வந்தது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு இருந்தது இல்லை. அப்போ அதனாலதான் அந்த காமெட்டை பார்த்தாலே இங்க ஏதோ ஒரு கெட்டது நடக்க போற மாதிரி அவங்க அதை அப்படி ரிலேட் பண்ணாங்க. பட் அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வர ஒரு ஆப்ஜெக்ட். அது ஜஸ்ட் நம்மள பாஸ் ஆகி போகும்போது நம்ம வானத்துல தூரத்துல ஒரு பொருளா தெரியுது. பட் ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய வால் மாதிரி இருக்கு, ஏன் நீளமான ஒரு வால் இருக்குன்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல வாட்டர், ஐஸ், சம் சிலிகேட்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. இதோடைய கிராவிட்டி ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால அதால அதோட அட்மாஸ்பியர், அதை சுத்தி நியூக்ளியஸை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனால்தான் இதெல்லாம் ஈஸியா வேப்பரைஸ் ஆகிற கேஸஸாவும் இருக்கிறதுனால சூரியனை நோக்கி வரும்போது வேப்பரைஸ் ஆகி நம்மளால செவரல் கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப லாங்கான ஒரு டெய்ல் மாதிரி பார்க்க முடியுது. அதனாலதான் இதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஐசக் நியூட்டனோட காலத்துல இருந்தே நம்ம காமெட்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நியூட்டனோட கொலீகான எட்மண்ட் ஹாலி, இவர் 24 காமெட்ஸை ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணி அதோட ஆர்பிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணாரு. எட்மண்ட் ஹாலி ஃபேமஸா ப்ரெடிக்ட் பண்ண ஒரு காமெட் தான் ஹாலிஸ் காமெட் அப்படின்னு பேர் வைக்கப்படுது. இது 76 இயர்ஸ் ஒன்ஸ் எர்த்துக்கு கிட்ட விசிட் பண்ணும். 76 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம இந்த காமெட்டை பார்க்க முடியும். சோ அப்படி லாஸ்டா பார்த்தது தான் 1986ல. அடுத்ததா இதை 2061ல பார்க்கலாம். ஏன் இந்த சின்ன வேரியேஷன் கேட்டா, இது ரொம்ப தூரத்துல இருந்து வரதுனால 1 or 2 இயர்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கும். சோ அதனால இந்த 2061ல தான் நம்ம பார்க்க முடியும். இதுவே ஷார்ட் பீரியட் காமெட் தான் சொல்லலாம். இதை விட லாங் பீரியட் காமெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் நம்மளால நம்ம வாழ்நாள்ல பாத்துருந்தாதான், இல்ல அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருந்தாதான் நம்மளால சொல்ல முடியும் எப்ப அது வரும் அப்படிங்கறதெல்லாம். பட் இந்த ஹாலிஸ் காமெட்டையே நிறைய பழைய ஜெனரேஷன்ஸ்ல பார்த்ததுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இப்ப இந்த காமெட்ஸை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இதெல்லாம் அவுட்டர் ரீஜன்ஸ்ல இருந்து வருதுன்னு நம்ம சொன்னோம். அந்த அவுட்டர் ரீஜன் அப்படிங்கிறது கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைப்பர் பெல்ட் எப்படி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு ஒன்று சென்டர்ல மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்றோமோ, இந்த கைப்பர் பெல்ட் அப்படிங்கிறது நெப்டியூனோட ஆர்பிட்டுக்கு அப்புறமா இருக்கிறது. ஒரு டோனட் மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கிற இந்த பெல்ட்ல ரொம்ப நிறைய ஐசி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் ரொம்ப நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருது. நம்ம முதல்ல பிளானட்னு நினைச்ச புளூட்டோவுமே இந்த கைப்பர் பெல்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த கைப்பர் பெல்ட்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஐசி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே சோலார் சிஸ்டம் உருவானப்ப மிச்சமான பொருட்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுவுமே பிளானட்டா ஃபார்ம் ஆகாம அப்படியே ஒரு டெப்ரி மாதிரி, ஸ்பேஸ் டெப்ரியா அங்க இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா கைப்பர் பெல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றாங்க, இல்லைன்னா டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கைப்பர் பெல்ட்டையும் தாண்டி ஊட் கிளவுட்னு ஒரு ஸ்பெரிக்கலான ஷெல் இருக்கு. இந்த ஷெல்லையும் ஃபுல்லா இந்த ஐசி காமெட்ஸ் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. இந்த கைப்பர் பெல்ட்டுமே இந்த ஷெல்லுல ஒரு பகுதி தான். இந்த கைப்பர் பெல்ட்ல இருந்தும் ஊட் கிளவுட்ல இருந்தும் தான் வால் நட்சத்திரங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. சோ காமெட்ஸ், நம்மள விசிட் பண்ற எல்லா காமெட்ஸுமே இந்த ரீஜன்ல இருந்து வர்றதுதான். சோ இந்த ரீஜன் ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் ரொம்ப தூரத்துலயும் இருக்குது. அப்படிங்கறதுனால நம்ம இப்பதான் இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இதை பத்தி. இந்த ஊட் கிளவுட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸையுமே ஸ்பேஸ் டெப்ரின்னு சொல்லலாம். சோ இதுல இருக்கிற இந்த டெப்ரி எல்லாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பெருசுனா, ஒரு மலை எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கலாம். சோலார் சிஸ்டத்தோட பவுண்டரின்னு சொல்லலாம் இந்த ஊட் கிளவுட. ஏன் அப்படின்னா சூரியனோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்தோட முடிவடையுது. எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் இந்த இடம் வரைக்கும் வந்தா திரும்ப அது சூரியனை நோக்கி ஒரு நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்துதான் ஆகணும். இந்த இடத்த தாண்டி போயிட்டா அது சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வெளில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். முதல்ல பேசின ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் உருவாகிறதுக்கு ஜூபிட்டரை ஒரு காரணமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த கைப்பர் பெல்ட் உருவாகிறதுக்கு நெப்டியூனை ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். ஏன் அது ஒரு காரணம்னு சொல்றோம்னா, இந்த
ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டும் சரி இல்ல இந்த கைப்பர் பெல்ட்டும் சரி அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானட்டா உருவாயிருக்கலாம். பட் இந்த பெரிய பிளானட்ஸான ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூன் இந்த ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணி கொஞ்சம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர விடாம தடுத்திருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ஒரு பிளானட்டா உருவாகாம அப்படியே ஒரு மிச்சமான ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து ட்ராப் ஆயிருக்கு இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே. பிளானட்ஸ்லாம் ஒரு பிளாட்டான பிளேன்ல தான் சுத்தி வரும் சூரியனை. ஆனா இந்த ஊட் கிளவுட் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெரிக்கல் கோள வடிவத்துல இருக்க ஒரு ஷெல் மாதிரி இருக்கு. இந்த கைப்பர் பெல்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஸ்பேஸ்ல எப்பவுமே டிஸ்டன்சஸ் சொல்லும் போது இங்க இருக்க மாதிரி மீட்டர் கிலோமீட்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா, பெரிய அளவுகோல் நம்மளுக்கு வேணும். அதனால ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறதும் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்றதுக்கான ஒரு யூனிட் தான். அப்படின்னா என்னன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த், பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை தான் நம்ம ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்றோம். ஸோ அந்த ரேஷியோல அந்த யூனிட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த கைப்பர் பெல்ட் அப்படிங்கிறது வந்து 30ல இருந்து 50 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் இந்த அளவு தூரத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த ஊட் கிளவுட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா 2000ல இருந்து 5000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அளவுக்கு தூரமா இருக்கு இந்த ஊட் கிளவுட். விண்வெளி ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டார்ஸ், பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸ், டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ், கேலக்சிஸ் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்க நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் தான். நடுவுல சன், அதை சுத்தி 8 பிளானட்ஸ், 5 டுவார்ஃப் பிளானட்ஸ், நூற்றுக்கணக்கான நிலவுகள், ஆயிரக்கணக்கான காமெட்ஸ், மில்லியன் கணக்குல ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்னா சேர்ந்தது தான் நம்ம சூரிய குடும்பம். சோலார் சிஸ்டம்ல சன்னு தான் இருக்கிறதே ரொம்ப பெருசு. அதாவது 98.8% சோலார் சிஸ்டம்ல சன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜூபிட்டரோட மாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம 0.1%ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே சேர்த்தாலே 0.04% தான் வரும். சூரியனுக்கு பக்கத்துல இருக்க 4 பிளானட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் ஆன மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4ஐயுமே இன்னர் பிளானட்ஸ் சொல்றோம், அதாவது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இதெல்லாம் ராக்கியா இருக்கு. இதோட சர்ஃபேஸ்லாம் ரொம்பவே சாலிடான சர்ஃபேசஸ் சொல்லலாம். அவுட்டர் பிளானட்ஸ் ஆன ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் எல்லாம் லைட்டர் ஐசஸால உருவாயிருக்கு. அண்ட் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸும் இங்க இருக்கு. சோ இதெல்லாம் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் மாதிரி ஒரு சாலிட் சர்ஃபேஸால உண்டானது கிடையாது. உள்ளேயும் சாலிடா கிடையாது, அவுட்டர் லேயர்ஸுமே சாலிடா இல்ல. சோ நம்மளால இந்த பிளானட்ஸ் மேலாம் லேண்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஏன் பிளானட்ஸை பத்தி பேசாம டைரக்டா இதெல்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இந்த மாதிரி அடுத்த லெவல்ல பேசுறோம்னா பிளானட்ஸை பத்தி இன்னும் டீப்பா நிறைய பேசணும். சோ அதெல்லாம் தனித்தனி வீடியோல ஒரு பிளானட்டை பத்தியும் டீடைல்டா பேசலாம். ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.